சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. எப்பொழுது மனைவி என்று ஒருத்தி வந்துவிட்டாளோ அப்பொழுதே அவள்தான் அவரது வாழ்வில் சகல உரிமைகளையும் பெற்றவளாகி விடுகிறாள். எந்த நண்பரானாலும் அந்த புறத்திற்கு வெளியில் தான் நிற்க வேண்டும். என்ன இருங்கவேள், இது உனக்கு சம்மதம் தானா? நான் இங்கு வருவதில் உனக்கு உடன்பாடு இல்லையா? என்ன பிரபு, பேசாமல் இருக்கிறீர்கள்? இங்கு நாம் தனிமையில் இனிமையாக உரையாடியபடியே உண்டு கொண்டிருக்கும் இடத்திற்கு கதவை தட்டிவிட்டு வர வேண்டும் என்று முறை கூட தெரியாமல் இங்கு வந்து நின்று கொண்டிருக்கிறார். இதை அனுமதித்தால் எந்த இடத்திற்கு வேண்டுமானாலும் இவர் வர துணிவார். சொல் இருங்கவேள், நான் இங்கு வரக்கூடாதா? சொல்லுங்கள் பிரபு, இவர் இங்கெல்லாம் வரலாமா? விஜயபூபதி, இப்பொழுது புரிகிறதா? அவர் ஏதும் சொல்ல முடியாமல் இருதலை கொள்ளியாய் தவிப்பது தெரிகிறதா? உயிர் நண்பன் என்று சொல்லிக்கொண்டு அவர் உயிரை வாங்காதீர்கள். உங்களுக்குரிய எல்லையையும் நீங்கள் தாண்டாதீர்கள். எப்படிப்பட்ட நண்பனாக இருந்தாலும் எல்லாமே மனைவி என்ற உரிமைக்கு பிறகுதான். அதிலும் நாங்கள் காதல் திருமணம் புரிந்து கொண்டவர்கள். வாழ்வை புரிந்து கொள்ள எத்தனையோ விஷயங்களை தனிமையில் பொறுமையாக அமைதியாக உரையாட வேண்டியிருக்கும். இனி நீங்கள் இங்கு வருவதானால் என் அனுமதியின்றி நீங்கள் உள்ளே வரக்கூடாது. இதை இவரது மனைவியாக மட்டுமல்ல, வேளிர்கொடியின் ராணியாக இருந்து உங்களுக்கு ஆணையிடுகிறேன். உடனே இங்கிருந்து போய்விடுங்கள். என்ன முத்துநகை இது? பேசாதீர்கள் பிரபு. நாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக ஒருவருக்கொருவர் உணவை ஊட்டிக்கொண்டு நம் உணர்வை பகிர்ந்து கொண்டிருந்தோம். உங்கள் நண்பர் இப்படி திடீரென உள்ளே வந்து எல்லாவற்றையும் வீணாக்கி விட்டாரே. நீங்களே சொல்லுங்கள், அவர் இப்படி வரலாமா? வந்திருக்க கூடாதுதான். ஆனால் அவன் ஏதோ இல்லை பிரபு, கானகத்தில் இருந்த போதாவது எல்லா இடங்களிலும் சுதந்திரமாக சுற்றித் திரிந்தோம். நானும் நீங்களும் மட்டுமாக ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நேரம் போவதே தெரியாமல் தன்னை மறந்து மகிழ்ச்சியில் மூழ்கி இருந்தோம். ஆனால் நமது அரண்மனையில் நாம் சற்று நேரம் தனிமையில் இருக்கக்கூட உரிமை இருக்காது போலிருக்கிறது. எந்த நேரத்தில் நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்கள் நண்பர் உள்ளே வந்து விடுவாரோ என்று பயந்து பயந்துதான் நான் வாழ வேண்டுமா? இல்லை முத்துநகை, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நம் மந்தரங்கத்தில் தலையிட எந்த கொம்பனுக்கும் இங்கு இடமில்லை. நாங்கள் ஆலோசனை மண்டபத்தில் இருக்கும்போது கூட அங்கு வந்து பங்கு கொள்ளும் உரிமை உனக்கு உண்டு. ஆனால் நாம் தனிமையில் சந்தித்திருக்கும் பொழுது அங்கிருக்கும் ஒருவருக்கு கூட இங்கு வரும் உரிமை எப்பொழுதுமே கிடையாது. இதை நான் இன்றைய விஜயபூபதிக்கு என் ஆணையாக தெரிவித்து விடுகிறேன். நீ நிம்மதியாக இரு. பிரபு, என்ன இது? சாப்பிடாமல் பாதியிலேயே கிளம்பி விட்டீர்கள். ஆசையாக ஊட்டி விடுகிறேன் என்றீர்களே. இல்லை முத்துநகை, விஜயபூபதியின் வரவால் என் மனம் சிறிது குழப்பமடைந்து விட்டது. நான் என் பணியை முடித்துவிட்டு பிறகு வருகிறேன். தந்தையே, கதிர்காமனை புலவர் காரிக்கண்ணனாரிடம் கல்வி கற்பிக்க ஒப்படைக்கப் போவதாக கூறினீர்களே? ஆம் கிளிவளவா, அதற்காகத்தான் காரிக்கண்ணனாரை அழைத்து வருவதற்கு ஆட்களை அனுப்பியிருக்கிறேன். வாழ்க மாமன்னர். வாருங்கள் அமைச்சரே.
நமது சோழ பேரரசுக்கு உட்பட்ட சிற்றரசுகளை காண சென்றீர்களே, தங்கள் பயணம் நல்லபடியாக அமைந்ததா? எனது இந்த பயணத்தில் குறை ஒன்றும் இல்லை மன்னவா. நான் சந்தித்த சிற்றரசர்கள் அனைவருமே அவர்கள் அரசு எந்த குறையும் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் சோழ பேரரசின் குடியின் கீழ் தாங்கள் இருப்பதுதான் என்று பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள். ஆனால் வேளியர்கள் இன்னும் நமக்கு பகையாகத்தானே இருக்கிறார்கள். அரசே, எல்லா வேளிர்களையும் அப்படி சொல்லிவிட முடியாதே. மகாராணியாரின் தந்தையார் நாங்கூர் வேளாரும் ஒரு வேளிர்தானே. அவருக்கு தாங்கள் மருமகனான பிறகு பல வேளிர்கள் சோழ பேரரசுக்கு கட்டுப்பட்டுத்தான் இருக்கிறார்கள். இந்த இருங்கோவேள் ஒருவன் மட்டும்தான் தங்களுக்கு எதிரியாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறான். அது மட்டுமல்ல, தங்கள் பேரரசுக்கு கட்டுப்பட்ட சிற்றரசர்கள் அனைவருமே ஒரே ஒரு விஷயத்தைத்தான் சொல்லி சொல்லி பூரிப்படைகிறார்கள். எதை பற்றி சொல்கிறார்கள்? பெருந்தேவி சோழ நாட்டில் மரணமடைந்த போது தாங்கள் இருங்கோவேள் வந்து தன் மனைவியின் முகத்தை காணலாம் என்று பறையறிவித்ததால் ஏற்பட்ட பெரும் கிளர்ச்சியால் பூம்புகாரை விட்டு மக்கள் வெளியேற தாங்களே அவர்களிடம் பேசி அவர்களை மீண்டும் பூம்புகாருக்கே திரும்ப வரும்படி அற்புதமான சாதனை நிகழ்த்தினீர்களே. அதை பற்றித்தான் ஒவ்வொருவரும் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அமைச்சரே, நாட்டு பிரச்சனை மட்டுமல்ல, வீட்டு பிரச்சனையிலும் தனக்கே உரிய சாதுரியத்தோடு நடந்து கொள்கிறார் தந்தையார். இளவரசே, தாங்கள் எதை பற்றி கூறுகிறீர்கள்? கதிர்காமனை காரிக்கண்ணனாரிடம் கல்வி பயில செய்ய வேண்டும் என்பதற்காக தந்தையே அத்தையாரின் இருப்பிடத்திற்கு சென்று பேசியதால்தான் அவர் கதிர்காமனை கல்வி பயில அனுப்ப சம்மதித்தார். இல்லாவிட்டால் இவ்வளவு எளிதாக அதை ஏற்றிருக்க மாட்டார். அரசே, தங்களுக்கு பேரரசுக்கே உரிய பல பணிகள் இருக்கின்றன. ஐம்பேராய குழுவை கூட்டி நாட்டின் நிலை பற்றி ஆலோசிக்க வேண்டியுள்ளது. அவற்றிற்கு நடுவே இதையும் எப்படி செய்கிறீர்கள் என்றுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நாட்டுப் பணியில் ஈடுபட்டவருக்கு வீட்டுப் பணியை கவனிக்க நினைவிருக்காது என்பார்கள். ஆனால் தந்தையாரோ நாட்டுப் பணியையும் வீட்டுப் பணியையும் சமமாக பார்த்துக் கொள்கிறார். வாழ்க மாமன்னர் கரிகால் பெருவளத்தார், ஓங்குக அவரது சோழ பேரரசின் புகழ். வாருங்கள் புலவர் பெருமானே, வாருங்கள். எத்தனை பேர் என்னை வாழ்த்தினாலும் தங்கள் வாழ்த்து இதயத்திலிருந்து வருவதால் என்னை மெய்சிலிர்க்க வைக்கிறது. மன்னா, தாங்கள் நலமாக வாழ்ந்தால் நாடு வாழும், நாங்களும் வாழ்வோம். உடனே என்னை அழைத்து வரும்படி கூறினீர்கள் என்று வீரன் கூறினார். ஏதேனும் முக்கியமான பணி செயலாற்ற வேண்டியிருக்கிறதா? ஆம் காரிக்கண்ணனாரே, தற்பொழுது நான் தங்களை அழைத்தது இங்கு உள்ள ஒரு பணியை தங்களிடம் ஒப்படைப்பதற்காகத்தான். அதை சொல்லும் பொழுது சாதாரணமாகத்தான் இருக்கும். ஆனால் செயல்படும் பொழுது அதனால் தாங்கள் சிரமத்திற்கு ஆளாக நேரிடும். மன்னவா, தாங்கள் தரும் பணியை ஏற்கும் போது அதனால் ஏற்படும் சங்கடம் எதுவாகினும் அதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வேன். என்னவென்று சொல்லுங்கள் மன்னவா. என் தங்கை மங்கம்மாவின் மகன் கதிர்காமனை தாங்கள் அறிவீர்கள் அல்லவா? அந்த துடுக்கு பிள்ளையை பற்றி நான் அறியாமல் இருப்பேனா? நன்றாக அறிவேன். அவனை உங்கள் மாணவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூர்க்க குணம் கொண்ட கதிர்காமனை மாற்ற வேண்டும். மன்னவா, நான் எனது இல்லத்தில் கல்வி கற்றுத் தருவதை நிறுத்தி பல வருடங்களாகிவிட்டன. ஆனால் இன்று தங்கள் மூலம் மீண்டும் அந்த பணியை தொடங்கும் வாய்ப்பு எனக்கு அமைகிறது என்பதால் அதை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அந்த கதிர்காமன் ஏன் இப்படிப்பட்ட பணியை ஏற்றுக்கொண்டோம் என்று நினைக்கும் அளவிற்கு செய்து விடுவான். அப்படிப்பட்ட சில செயல்களை இங்கு நாங்களே திகைக்கும் அளவிற்கு செய்துவிட்டான். சிறுவன்தானே என்று எளிதாக நினைத்துக் கொள்ள முடியாதபடி நடந்து கொண்டான். கிள்ளி வளவா, இப்பொழுதே ஏன் அதையெல்லாம் சொல்லி புலவர் தயங்கும்படி செய்ய பார்க்கிறாய்? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை மன்னா. கதிர்காமன் சிறுவன். அவன் அப்படி கடுமையாக நடந்து கொள்வதற்கு தங்கள் தங்கை மங்கம்மாதான் காரணம். அவர்தான் அவன் மனதில் தான் என்ன செய்தாலும் யாரும் எதுவும் கேட்கக்கூடாது என்ற எண்ணத்தை ஏற்படுத்திவிட்டார். அரசே, தங்கள் தங்கையார் மங்கம்மா வருகிறார். புலவர் பெருமானுக்கு வணக்கம். வா மங்கம்மா. மன்னர் எல்லா விவரங்களையும் தங்களிடம் கூறியிருப்பார் என்று நினைக்கிறேன். சொன்னாரம்மா. என் பிள்ளை கதிர்காமனை உங்களிடம் கல்வி கற்க அனுப்புவதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இது என் மகனுக்கு கிடைத்த பெரும் பாக்கியம்.
தாங்கள் இவனை சிறந்த முறையில் உருவாக்குவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நிச்சயம், என்னால் இயன்றவரை முயற்சி செய்கிறேன். கதிர்காமா, உனக்கு கல்வி கற்றுத்தரப்போகும் குருநாதரை வணங்கிக்கொள். முடியாது. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் இல்லத்திற்கு சென்றுதான் நீ கல்வி கற்றுக்கொள்ளப் போகிறாய். நான் ஏன் அவரிடம் கல்வி கற்க வேண்டும்? எனக்கு கல்வி கற்றும் தரும் அளவிற்கு அவர் ஒன்றும் பெரிய பண்டிதர் அல்ல. கதிர்காமா, என் தந்தையை சிறைச்சாலைக்கு அனுப்பியவர் அவர். நான் கல்வி கற்க மாட்டேன். கதிர்காமா இல்லடா. அம்மா, சற்று பொறுங்கள். மாமா, சொல்லம்மா. அம்மாவும் நானும் சேர்ந்து கதிர்காமனுக்கு எடுத்து சொல்லி புரிய வைத்து புலவரையா வீட்டுக்கு அழைத்து செல்கிறேன். அப்படியே செய்யம்மா. அம்மா, வாருங்கள். பார்த்தீர்களா புலவர் பெருமானே? இப்படிப்பட்ட கதிர்காமனுக்குத்தான் நீங்கள் பாடம் கற்றுத்தர வேண்டும். ஆம் காரிக்கண்ணனாரே, அதை நாம் இப்பொழுதே செய்யாவிட்டால் பின்னர் மிகப்பெரிய சங்கடங்களை சந்திக்க வேண்டி வரும். அதனால் நீங்கள் எனக்கு ஒரு வாக்குறுதி தர வேண்டும். சொல்லுங்கள் மன்னவா. கதிர்காமனால் தங்களுக்கு எத்தகைய சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அவனுக்கு பாடம் நடத்துவதை விட்டுவிடக் கூடாது. இடையூறு ஏற்பட்டாலும் இடையிலே கல்வியை நிறுத்தாமல் தொடர்ந்து பொறுமையாக சொல்லித்தர வேண்டும். அப்படியே செய்கிறேன் மன்னா. நன்றி புலவரே. நான் புறப்படுகிறேன் மன்னா. நானும் விடைபெறுகிறேன் மன்னவா. வாருங்கள். வாருங்கள் அழுந்தூர் வேளாரே. அழுந்தூர் வேளார், அழுந்தூர் வேளா. இனி அதுதான் சரி. எனக்குரிய இடம் அதுதான். நான் எனது சிற்றூருக்கு சென்று கரிகாலனுக்கு கப்பம் கட்டி வாழும் குறுநில மன்னனாகவே இருந்திருக்கலாம். அழுந்தூர் வேளாரே, ஏன் இந்த அளவுக்கு விரக்தியாக பேசுகிறீர்கள்? இங்கு வந்து இப்படி அவமானப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. நான் எனது இருப்பிடத்தில் இருந்தால் எனக்குரிய கௌரவம் என்றும் போல் இருக்கும் அல்லவா? நாங்கூர் வேளார் தனது மாமனார் ஆகிவிட்டார் என்பதால் அவருக்கு கப்பம் கட்டுவதிலிருந்து விலக்கு அளித்த கரிகாலன் தன் தங்கையின் கணவனான எனக்கு மட்டும் அதை அளிக்க மாட்டானா என்ன? நான் அங்கேயே சென்று விடுவதுதான் நல்லது. தாங்கள் இப்படி குமுறும் அளவிற்கு என்ன நடந்தது என்பதை இன்னும் சொல்லவில்லையே. அந்த முத்து நகை வேளிர்குல ராணி என்னை மிகவும் கேவலமாக அவமதித்து விட்டார். என்ன? அவளுக்கு அவ்வளவு துணிச்சல் வந்து விட்டதா? இந்த நிகழ்ச்சி எங்கு நடந்தது? இருங்கோவேலின் அந்த புறத்தில் தான். எப்போது நடந்தது? சற்று நேரத்திற்கு முன்னால் தான். மன்னர் இல்லாத நேரத்திலா இதெல்லாம் நடந்தது? அவர் இருந்திருந்தால் நேற்று வந்த ஒருத்தி உங்களை அவமதிப்பதை பார்த்துக் கொண்டிருப்பாரா? மறுகணமே அவளை தடுத்து நிறுத்தி இருக்க மாட்டாரா? இப்போதைக்கு இதை விட்டுவிடுங்கள். மன்னர் வந்த பின் அவரிடம் சொல்லி அவளை கண்டிக்கும்படி செய்யலாம். இல்லை செந்தலையாரே, இந்த நிகழ்ச்சி இருங்கோவேலின் கண் முன்னாலே தான் நடந்தது. மன்னர் அதை பார்த்துக் கொண்டிருந்தாரா? ஆமாம். அதை கண்டித்து ஏதும் சொல்லவில்லையா? என் நண்பனை ஏன் அவமதித்தாய் என்று தட்டி கேட்கவில்லையா? இல்லை செந்தலையாரே, இல்லை. அப்படி கேட்டிருந்தால் நான் ஏன் இப்படி குமுறப் போகிறேன்? இருங்கோவேல் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அதைத்தான் என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. இது மிகவும் சங்கடமான நிலைதான். ஒரு புலவரின் மகள் வேளிர்குல அரசரான தங்களை அவமதிக்கும் போது மன்னர் அதை பொருட்படுத்தவில்லை என்றால் அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது. அடுத்தடுத்தவள் என்னதான் செய்ய போகிறாள் என்று யோசிக்க வேண்டியுள்ளது. மன்னர் இந்த அளவிற்கு மாறிப் போவார் என்று நான் கூட எதிர்பார்க்கவில்லை. செந்தலையாரே, உங்களுக்கு நினைவிருக்கிறதா? இருங்கோவேள் பெருந்தேவியை மணந்து ஓராண்டு சென்ற நிலையில் நடந்த விழாவில் உணவருந்திய நான் எனக்கே தெரியாமல் என் தங்கையின் சேலை தலைப்பை எடுத்து கையை துடைத்துக் கொண்டேன். அதைக் கண்டு நீங்கள் கூட என் மீது கோபம் கொண்டு ஓரிரு வார்த்தைகள் பேசிவிட்டீர்கள். ஆனால் இருங்கோவேளோ தன் மனைவியிடம், நீயாகவே உன் சேலை தலைப்பை தந்திருக்க வேண்டாமா? என் நண்பன் எடுத்து துடைத்துக் கொள்ளும் அளவிற்கு தாமதம் செய்ய வேண்டுமா என்று கேட்டான். அப்படிப்பட்டவன் இன்று முத்து நகையோடு உணவருந்தும் நேரத்தில் நான் சென்று விட்டேன் என்பதால் அவள் என்னை அவமதிக்கும் போது பார்த்துக் கொண்டிருந்தான். இதற்கு மேலும் நான் ஏன் இங்கு இருக்க வேண்டும்? எனக்கு விடை கொடுங்கள், நான் போகிறேன்.
எங்கே போகிறீர்கள்? என் மங்கம்மா இருக்கும் இடத்திற்கே போகிறேன். அவளை மணந்து கொண்ட காலம் முதல் அவளுக்கு நான் நிம்மதியை தரவில்லை. மிகுந்த செல்வாக்கோடு பூம்புகார் அரண்மனையில் வாழ்ந்த அவள் என்னால் தலைகுனிந்து நடக்க நேர்ந்தது. கரிகாலனுக்கே ஆலோசனை சொல்லும் தகுதி பெற்ற அவள் கரிகாலனுக்கு முன்னால் குற்றவாளியாக நிற்க நேர்ந்தது. இப்போது நான் சென்று கரிகாலனை சரணடைந்து விட்டால் அவன் என்னை மன்னித்து அழுந்தூரை எனக்கு வழங்கி விடுவான். இனியாவது என் மனைவி மக்களுடன் நான் அமைதியாக வாழ்ந்து கொள்கிறேன். அருமை நண்பா, அருமை. ஒரு வேளிர்குல மன்னன் என்பவன் இப்படித்தான் இருக்க வேண்டும். தன் குல பகைவனின் காலில் விழுந்து கிடக்க வேண்டும். அவன் ஒரு பிராணிக்கு போடும் எலும்பு துண்டை போல் உனக்கு நாட்டை தூக்கி போட்டால் அதில் உட்கார்ந்து கொண்டு நான் வேளிர்குல மன்னன் என்று பறைசாற்ற வேண்டும். இன்னும் ஏன் நிற்கிறாய்? புறப்படு. இப்படி அவனுக்கு கட்டுப்பட்டு கப்பம் கட்டித்தான் வாழ வேண்டும் என்றால் இதை நாம் அப்பொழுதே செய்திருக்கலாமே. இவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இன்று நீ இதை செய்துவிட்டால் நாம் இவ்வளவு காலம் போராடியதற்கு என்ன பலன்? நீ எனக்கு உதவி செய்ய முனைந்து சிறையில் அகப்பட்டு இத்தனை ஆண்டுகள் நீ அங்கு கிடந்ததற்கு என்ன பலன்? மங்கம்மாவின் உதவியோடு நான் உன்னை தப்பிக்கச் செய்து இங்கு அழைத்து வந்ததற்கு என்ன பலன்? அது எல்லாமே என்று உனக்கு மனைவியாகி வேளிர்குடியின் அரசியாகிவிட்ட ஒரு பெண்ணுக்காகத்தான் என்பது இப்போது நன்றாக தெரிந்து விட்டதல்லவா? எதனோடு எதை ஒப்பிட்டு பேசுகிறாய் நண்பா? முத்துநகையை நான் மணந்து கொண்டதென்பது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். அவள் ஏதோ என் வாழ்வில் திடீரென்று குறுக்கிட்டு விட்டாள். அவளால் என் வாழ்வின் லட்சியத்தையே நான் துறந்து விட்டேன் என்று நினைத்துக் கொண்டு நீங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அன்று முதல் இன்று வரை என் வாழ்வோடு இணைந்தவர்கள் நீங்கள் இருவர் மட்டும்தான் என்பதால் சொல்கிறேன். பெருந்தேவி இருக்கும் போதே என் வாழ்வில் புகுந்தவள் முத்துநகை. அதனால்தான் அவளை விட்டுவிட முடியாமல் ஏற்றுக்கொண்டேன். அவளும் இனி என்னை விட்டு வேறு வாழ்க்கை தேடிக்கொள்ள முடியாது என்ற நிலையில் என்னை மணந்து கொண்டாள். நான் இதற்கு மேல் உங்களிடம் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் இதற்கும் நாம் மேற்கொண்டு போராடும் லட்சியத்திற்கும் என்ன சம்பந்தம்? அப்படியானால் நம் லட்சியத்திற்காக அவள் அவமதிப்பதை தாங்கிக் கொள்ளத்தான் வேண்டும் என்கிறாயா? அவள் வழியில் நீ குறுக்கிடாத வரை அவள் உன்னை அவமதிப்பது என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. நீ என் அந்த புறத்திற்கு தான் வந்து என்னை சந்திக்க வேண்டும் என்ற அவசியம் என்ன இருக்கிறது? நாம் அனைவரும் ஆலோசனை மண்டபத்தில் ஒன்று கூடி பேசப் போகிறோம். நாம் எப்பொழுதும் போலவே வேளிர்களை சந்தித்து ஒரு பெரும் படையெடுப்பிற்குரிய முயற்சிகளில் ஈடுபட போகிறோம். அவ்வளவுதானே? நான் பெருந்தேவியை மறந்து விட்டேன் என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். அவள் தியாகத்தை என்றென்றும் என் நெஞ்சில் வைத்து நான் போற்றுவேன். ஆனால் அவள் இல்லாத பொழுது எனக்கென்று நான் ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொண்டதில் என்ன தவறு இருக்கிறது? நண்பா, பெருந்தேவி வேறு, முத்துநகை வேறு. அந்த பண்பையும் சாந்தத்தையும் நீ இவளிடம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இவளும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நீ ஏன் எதிர்பார்க்கிறாய்? நீ முத்துநகையை விட்டு விலகியே இருந்துவிடு. நாம் நம் பணியை வழக்கம் போல் தொடர்ந்து செய்வோம்.